எனக்கு ஒண்ணு புரிஞ்சிருச்சுடா. இவ படிப்புக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ. இப்போ எனக்கு ஒரு முக்கியமான ஒண்ணு தேவைப்படுதுடா. சரிங்க ஐயா. எஜமா வீட்டுக்கு போறப்போ வீட்டுல பார்த்தண்டா ஒரு விநாயகர் சிலை நல்லா பளபளன்னு இருந்ததுடா. அதனாலதான் அந்த எஜமானருக்கு ஐஸ்வர்யம், பேரு, புகழ். இப்போ நீ அந்த சிலைய நீ எனக்கு கொண்டு வந்து கொடுத்தீனா ஐயா அது திருடின மாதிரி ஆயிடுமே ஐயா. அப்படியா? உன் பொண்ணு 4 வார்த்தை தானே படிச்சிருக்க, எல்லாத்தையும் படிச்சிட்ட மாதிரி சொல்ற. இன்னும் நிறைய இருக்குடா படிக்கிறதுக்கு. சொற்கள், வாக்கியம், இலக்கியம் இதெல்லாம் இருக்குல்ல, படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. முடியாதுடா. போதும் போதும் போதும், எழுந்துற எழுந்துற, போதும் போ போ. வேணாம் வேணாம், போடா கிளம்பு. இனிமே உன் பொண்ணு எப்படி படிக்குதுன்னு நானும் பாக்குறேன். போ போ கிளம்பு. இந்த நாய்ங்க இந்த ஊர்ல என் வீட்டுக்குள்ள வந்து என் தாத்தங்காலத்து விக்கிரத்தை திருடுறதுக்கான தைரியம் யாருக்கும் இருந்ததில்ல. கண்டிப்பா எவனோ ஒருத்தன் உன்னை உசுப்பேத்தி தான் இங்க அனுப்பியிருக்கான். யார் அவன்? சொல்ல மாட்டேல, நானே தெரிஞ்சுக்கிறேன். போ. பாட பாட ராகம் கூட இனிமையாத்தான் இருக்கும். திங்க திங்க வேப்பிலையும் இனிக்கும். முயற்சி பண்ணா முடியாத விஷயம் உலகத்திலே இல்லையேன்னு பாரதத்துல கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு. உனக்கெல்லாம் இது புரியாது. ஒரு நல்ல நாளா பார்த்து திரும்பவும் முயற்சி பண்ணு. முயற்சி பண்ணுடா, கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். தளு 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 தளு. சரி க ரி க ப க ப. இந்த காட்டுல யார் இப்படி பண்ணிருப்பாங்க? யார் பார்த்த வேலையா இருக்கும்? வேட்டைக்காரங்களா இருப்பாங்க. இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும். இல்லைன்னா என்னோட குழந்தை படிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டான் போல இருக்க.
இத்தனை நாளா நான் கட்டி காப்பாத்தின கௌரவம் என்ன ஆகிறது? அவன் எங்கடா படிக்க வைக்கிறான்? ஊருக்கு வெளியே ஏச்சமா. அப்படின்னா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம். அப்படி பண்ணா அவனுக்கு இன்னும் வசதியா போயிடுமே ஏச்சமா. அவனுக்கு எப்பறம் வசதியா போயிடும்? வாத்தியார் சொல்லி கொடுத்தா தானே. புரிஞ்சது ஏச்சமா. ஏய் ஏய், அவன் கிட்ட இருக்கிற எல்லையம்மா கடை எனக்கு வேணும். போங்க. சரிங்க சரிங்க ஐயா. போது நிறுத்துங்க. ஆமா தொலைச்சிடா. இப்ப என்ன கொலை பண்ண போறீங்களா? திருவிழாவை நெருக்கத்துல வச்சுக்கிட்டு ஏன்டா இப்படி பண்ற? புத்தி இல்ல உனக்கு? ஊர்க்கடாவை தொலைச்சிட்டு பொண்ணை படிக்க வைக்கணும்னு சுத்திட்டு இருக்கான். அதனாலதான் எல்லாம் போச்சு. முதல்ல அந்த வாத்தியாரை உதைக்கணும். படிப்பை விடு. எல்லையம்மருக்கு கொடுத்த வாக்கு என்னாச்சு? என்ன பண்றது? இவனுக்கு ஊரு நாசமா போனா பரவாயில்ல, ஆனா இவன் பொண்ணு மட்டும் படிக்கணும். 12 வருஷமா ஊருக்காக பார்த்து பார்த்து வளர்த்த கடவை இப்ப எங்க தானே தொலைச்சிட்டு வந்து நிக்கிற? இந்த ஊருக்காரங்க கிட்ட அடி வாங்க போறியா? இவங்கிட்ட எல்லாம் எதுக்குடா பேசிட்டு இருக்க? அவனை இழுத்துட்டு போய் மரத்துல கட்டுடா. டேய் எதா இருந்தாலும் பேசி தீத்துக்கோ. தேவையில்லாம் மேல கை வைக்கிறா வச்சுக்காத. கையறா. ஏய் கையறா. இந்த ஊர்ல சாவ பார்த்தது இல்லையா, பஞ்சத்தை பார்த்தது இல்லையா? ஒரு பிடி சோத்துக்க கஷ்டப்படுறோம். உங்களுக்கு வேற வழி இருக்குன்னா போய் தொலைங்க. அவ்வளவுதானே தவிர நடுவுல வராதீங்க. டேய் அப்ப இருந்து பாக்குறேன். மரியாதையா பேசு. உன் தங்கச்சி வாழன்றதுக்காக எங்களவா சாக சொல்றியா? ஏய் உங்களுக்குள்ள நீங்களே அடிச்சுக்கிட்டா அப்புறம் நான் எதுக்குடா? இப்ப பண்ண வேலைக்கு ஊர்ல பலி விழ போகுது ஏஜமா. எல்லையம்மா கிடா எங்கேயோ தொலைஞ்சு போச்சா? கேட்டில என்ன பண்ணலாம் சொல்ல? எல்லையம்மா கிடவ நீ தொலைச்சதுக்கு உன்னையும் உன் பொண்டாட்டியையும் இதோ உன் பொண்ணையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன். இவங்களுக்கு சாப்பாடு குடிக்க தண்ணின்னு யாரும் கொடுக்க கூடாது. தொண்டை வறண்டு சாகட்டும். இன்னும் 1 மாசத்துல எல்லையம்மன் திருவிழா. அதுக்குள்ள கடவணி கொண்டு வரலன்னு வை, ஊர் எல்லையில 3 குழி நீயே தோண்டிக்க. பார்த்தல, நான் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஊர் ஜனங்களே போதும் உன்னை புதைக்கிறதுக்கு. வாங்கயா போலாம். எச்சமா, நான் தான் தப்பு பண்ண. என் பொண்டாட்டி பிள்ளைங்க என்ன பண்ணாங்க? கூட்டிட்டு போயிட்டு ஆரத்தி எடுப்பாங்க. இவனை மட்டும் எதுக்கு குறை சொல்லணும்? ஊர்ல தான் இத்தனை பேர் இருக்கோம்ல. வாங்க எல்லாரும் போய் தேடலாம். திருவிழா நெருக்கத்துல வந்துருச்சு. வாங்க எல்லாரும் போய் தேடலாம்.